நிகழ்ச்சியில பார்க்க போற படம் அதாகப்பட்டது மகாஜனங்களே. உமாபதி, ரேஷ்மா, கருணாகரன், ஆடுகளம் நரேன், பாண்டியராஜன், யோக் ஜேபி, மனோபாலா மற்றும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. பி.கே. வர்மா ஒளிப்பதிவுல டி இமான் இசையில இன்பசேகரின் இயக்கத்துல இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு சிவரமேஷ் குமார். இந்த படத்தோடைய கதை: ஹீரோ உமாபதி ஒரு கிட்டார் இசை கலைஞர். அவருடைய அப்பா பாண்டியராஜன் இவரை பெரிய இசையமைப்பாளர் ஆக்கணும்னு முயற்சி செஞ்சிட்டு இருக்காரு. ஹீரோயின் ரேஷ்மாவை பார்த்த உடனே காதலிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு பங்களா முன் தன்னுடைய நண்பனுக்காக கொஞ்ச நேரம் செக்யூரிட்டியா நிற்கும் போது அங்க வர ஒரு திருட்டு கும்பல் உமாபதிக்கு மயக்க மருந்தை கொடுத்து பங்களாக்குள்ள போயிட்டு எதையுமே திருடாம போயிடுறாங்க. அதன் பிறகுதான் உமாபதிக்கு அது ஆடுகளம் நரேனின் பங்களானும் அவர் தான் காதலிக்கிற ரேஷ்மாவோட அப்பானும் தெரிய வருது. ஹீரோயினுடனான காதலை தொடர்வதற்காக உமாபதி தான் ஒரு பிரைவேட் டிடெக்டிவ்னு போய் சொல்லி ஆடுகளம் நரேனை நம்ப வச்சு பல திட்டங்களை போட்டு செயல்படுத்துறாரு. அதுக்கு கருணாகரனும் உதவியா இருக்கிறாரு. உமாபதி யாருங்கிற உண்மையும் உமாபதியால அங்க வந்த அந்த திருடர்கள் யாரு, அவங்க திருட வந்த பொருள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஹீரோ உமாபதி டி இமானின் இசைக்கு புதுமையான நடன அசைவுகளை தந்து ரசிக்க வச்சிருக்காரு. முதல் படத்திலேயே இப்படி ஒரு முயற்சி எடுத்ததற்காகவே இவரை பாராட்டலாம். கருணாகரனிடம் காதலிக்காகவும் அந்த திருடர்கள் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காகவும் ஐடியா கேட்டு பிறகு அந்த ஐடியாலே கருணாகரனை சிக்க வைக்கும் காட்சி தொடர் சிரிப்பு. இமோஷனலாக இருக்கிற கருணாகரனிடம் புது புது ஐடியாக்கள் கொடுத்து அவரை நம்ப வைக்கிற காட்சியில அளவோடு வளமா ரசிக்க வச்சிருக்காரு. ரேஷ்மா, கருணாகரனின் நடிப்பு, மனோபாலாவின் நெகட்டிவ் ஷேட் கேரக்டர் இவை படத்திற்கான பாசிட்டிவ். மொத்தத்தில் அதாகப்பட்டது மகாஜனங்களே. நம்பி வா. மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் பிரியதர்ஷினி. நன்றி, வணக்கம்.